ஓகே, நம்ம சிம்பிளாக இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்குள்ளே பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை மிளகா ஒரு 3-4 கிள்ளி போட்டிருக்கேன், கடுகு, இஞ்சி பூண்டு இடிச்சது, ஒரு 2 தக்காளி, அப்புறம் காய்கறி, கேரட்டு, 2 கத்திரிக்காய். இது கோபிஸ் இருந்துச்சு, கொஞ்சோன்னு நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். ஓகே, நான் சாம்பாருக்கு இந்த பருப்பு தான் வைப்பேன். உடச்ச பருப்பு, மஞ்சள் கலரும் ஆரஞ்சு கலரும் கலந்து. இது தேவை அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க. ஓகே, நான் வேக வச்சுட்டேன். இதில் வேக வைக்கும் போது 3 ஊசி மிளகா, 3 பூண்டு, எண்ணெய் லேசாக ஊற்றிட்டு மஞ்சள் போட்டு லேசாக உப்பு போட்டுக்குங்க. வேக வச்சாச்சு. ஒரு 2 உருளைக்கிழங்கு தனியாக நான் அவிச்சு வச்சுருக்கேன். நான் இது வேகத்தான் கொஞ்சம் லேட்டாகும் சொல்லி தனியாக அவிச்சு வச்சுட்டேன். தேவாலைக்கு எண்ணெய் ஊற்றியாச்சா? ஓகே, நம்ம கடுகு போட்டுருவோம். இதே சேர்த்து இஞ்சி பூண்டு போட்டுருவோம், பட்டை மிளகாலாம் சேர்த்து போட்டுருவோம். வரைக்கும் வெங்காயம் சேருங்க. கருவேப்பிலை போடுங்க, தக்காளி போட்டுக்குங்க. ஓகே, நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே கத்திரிக்காய் போடுங்க. அப்புறம் எண்ணெய் காயிலே வதக்குங்க, கத்திரிக்காயும் கேரட்டும். உருளைக்கிழங்கு போடுங்க. ஏன்னா இது வந்துருச்சு, சும்மா தாளிக்க மட்டும். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம வேக வச்ச சாம்பாரை மேலே ஊற்றிடுங்க. கடைசியாக அந்த கோபிஸ் வெட்டி வச்சுருந்தேன். அந்த பெரிய பெரிய இலையை பிரிக்கணும். அது ஒரு இலை 2-3 வெட்டி நீங்கள் கடைசியாக போட்டுக்கங்க. ஏன்னா இது சீக்கிரம் வந்துடும், அதனால் கடைசியாக போட்டுக்கங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுட்டா நம்ம சாம்பார் ரெடியாக போகுது. கடைசியாக கொஞ்சோண்டு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கங்க. நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. யாரும் அதுக்கு பசிக்குது, வாங்க வீட்டுக்கு. ரெடி ஆயிடுச்சு.